ஒரு காலத்தில் செல்வாக்காக வாழ்ந்த குடும்பம் மீனாட்சியுடையது. ஆனால் மீனாட்சியின் கணவர் செய்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் இப்போது ஒரு சிறிய வீட்டில் வசித்து வருகின்றனர். மகன் கார்த்திக் ஒரு சாதாரண கம்பெனியில் வேலை பார்க்கிறான். அவனது மனைவி பார்வதி ஒரு தையல் கலைஞர். மீனாட்சிக்கு தன் பழைய வசதி போய்விட்டதே என்ற ஆதங்கம் எப்போதும் உண்டு. அந்த விரக்தியை அவர் பார்வதியிடம் காட்டுவார். கார்த்திக், என்னடா இது வாழ்க்கை? ஒரு காலத்துல நான் பட்டுப்புடவை கட்டாம வெளிய போக மாட்டேன். இன்னைக்கு என்னடான்னா, இந்த பார்வதி தைக்கிற துணியில வர்ற சொற்பக் காசுல கஞ்சி குடிக்க வேண்டிய நிலைமை வந்துடுச்சே. இவள கட்டிக்கிட்டதுக்கு ஒரு பணக்கார வீட்டு பொண்ணா பாத்திருந்தா இன்னைக்கு என் நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். அம்மா, பார்வதி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுதான் நம்ம குடும்பத்தையே தாங்குறா. அவள போய் இப்படி பேசுறீங்களே. பரவாயில்லைங்க. அத்தைக்கு கஷ்டமா இருக்கிறதுல நியாயம் இருக்கு. அத்த, இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. போடி, நீ தைக்கிற 4 ரவிக்க நம்ம தலையெழுத்தையா மாத்திடப் போகுது. பேசாம போய் சமையல் வேலைய பாரு. ஒரு நாள் மீனாட்சியின் குடும்பத்திற்குச் சொந்தமான ஒரு பழைய கிராமத்து நிலத்தை அரசு ஒரு பெரிய திட்டத்திற்காக கையகப்படுத்தியது. அதற்கு இழப்பீடாக பல கோடி ரூபாய் பணம் மீனாட்சியின் கைக்கு வந்தது. ஒரே நாளில் மீனாட்சி கோடீஸ்வரரானார். பழைய கர்வம் மீண்டும் தலை தூக்கியது. கார்த்திக், இனிமே நாம இந்த சின்ன வீட்ல இருக்க வேண்டாம். ஒரு பெரிய பங்களா வாங்குவோம். அப்புறம் ஒண்ணு, இந்த பார்வதி இனிமே தையல் வேலை செய்யக்கூடாது. அது நம்ம கௌரவத்துக்கு இழுக்கு. முடிஞ்சா அவள அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடு. எனக்கு இப்போ பெரிய இடத்துச் சம்பந்தம் வரும். அம்மா, என்ன பேசுறீங்க? நாம கஷ்டத்துல இருந்தப்போ நமக்காக உழைச்சவ பார்வதி. இப்ப பணம் வந்த உடனே அவள வேண்டாம்னு சொல்றீங்களா? அத்தை, நான் உங்க கௌரவத்தைக் குறைக்க மாட்டேன். நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் வீட்டை விட்டு போயிடுறேன். பார்வதி வீட்டை விட்டு வெளியேறினாள். மீனாட்சியும் கார்த்திக்கும் ஒரு பெரிய பங்களாவுக்கு மாறினார்கள். ஆனால் மீனாட்சியின் பணத்தைப் பார்த்து அவரைச் சுற்றி ஒரு போலி உறவினர் கூட்டம் கூடியது. மீனாட்சியின் தூரத்து உறவினரான ஒருவன் மீனாட்சியை ஏமாற்றி ஒரு போலித் திட்டத்தில் மொத்த பணத்தையும் முதலீடு செய்ய வைத்தான். சில நாட்களிலேயே அந்த பணத்தோடு அவன் மாயமானான். ஐயோ கார்த்திக், அந்த பாவி நம்மகிட்ட இருந்த எல்லா பணத்தையும் திருடிட்டு ஓடிட்டான். வங்கி கணக்குல ₹1 கூட இல்ல. நாம வாங்குன இந்த பங்களாவுக்கும் இன்னும் கடன் கட்டல. இப்ப என்ன பண்றது? நான் அப்பவே சொன்னேனம்மா, வந்த காசு வந்த வேகத்துல போயிடும்னு. இப்போ நமக்கு தங்கறதுக்கு கூட இடம் இல்லாம போயிடுச்சு. மீனாட்சியும் கார்த்திக்கும் மீண்டும் நடுத்தெருவுக்கு வந்தனர். தங்குவதற்கு இடம் தேடி அலைந்தபோது அவர்கள் பழைய சிறிய வீட்டிற்குச் சென்றனர். அங்கே அந்த வீடு புதுப்பிக்கப்பட்டு அழகாக இருந்தது. உள்ளே இருந்து பார்வதி வெளியே வந்தாள். அத்த, கார்த்திக், வாங்க. ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? பார்வதி, நான் பணத்திமிர்ல உன்னை வெளியே அனுப்புனேன். ஆனா இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். இந்த வீடு எப்படி உன்கிட்ட வந்தது? அத்தை, நீங்க என்னை துரத்துனப்போ நான் வருத்தப்படல. நான் இத்தனை வருஷமா தையல் வேலை செஞ்சு சேர்த்து வச்ச பணத்துல இந்த வீட்டை ஏலத்திலிருந்து மீட்டுட்டேன். கஷ்டத்துல இருக்கிறப்போ நமக்கு கை கொடுக்கிறது நம்ம உழைப்பு மட்டும்தான் அத்தை. வாங்க உள்ள போலாம். பார்வதி, என்ன மன்னிச்சிடுமா? பணம் வரும்போது கண் மறைச்சிருச்சு. ஆனா குணம்தான் நிரந்தரம்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நீதான் இந்த வீட்டு மகாலட்சுமி. அன்று முதல் மீனாட்சி ஆடம்பரத்தைத் துறந்து பார்வதியுடன் சேர்ந்து ஒரு தையல் தொழிற்சாலையைத் தொடங்கினார். அதில் பல ஏழை பெண்களுக்கு வேலை கொடுத்து உண்மையான மகிழ்ச்சியுடன்